வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஓட்டுப்பெட்டியை பத்திரமா ஸ்கூலில் வச்சுருக்காங்க. அப்போ தான் அந்த காளியம்மா அனுப்புன அந்த ரவுடிங்க நேராக அந்த ஸ்கூலுக்கு வராங்க. வந்துட்டு அந்த ஓட்டுப்பெட்டியை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சூப்பராக அந்த இடத்துக்கு எஞ்சி கொடுத்து மற்ற ரவுடிகளை அடித்து அந்த இடத்துலேருந்து விரட்டி விட்டுறாரு. கூடவே அந்த ரவுடிகளில் ஒருத்தனை பிடிச்சி, இங்கே பாருடா, யாருடா உங்களை அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, எங்களை காளியம்மா தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோ ஒரு ரவுடியை இழுத்துட்டு போயிட்டு நேராக காளியம்மாவுக்கு முன்னாடி தள்ளி விடுறாரு. அப்ப காளியம்மா அவனை பார்த்ததோட, யாருடா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் அந்த வில்லன் நேரா காளியம்மா கிட்ட, சித்தி, நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன்னு, அந்த சேதுபதியோட பேரன், அது இவன் தான். நம்ம பண்ற ஒவ்வொரு திட்டத்திலையும் இவன் தான் தடையா நிக்கிறான். இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, பார்த்தாலே டம்மி பீஸா இருக்கா, இவனா எல்லா திட்டத்திலையும் இடைஞ்சலா இருக்கான். அப்ப வில்லன் சொல்றாரு, சித்தி, இவனை பத்தி உனக்கு அதிகம் தெரியல சித்தி, அதான் இப்படி பேசுற. நானும் சந்திராவும் சேர்ந்து பல திட்டங்களை போட்டிருக்கேன், எப்படியாவது அவனை தோற்கடிக்கணும் அப்படின்னு. ஆனா ஒரு வகையிலையும் அவனை தோற்கடிக்கவே முடியவே இல்லை சித்தி. இப்ப கூட பாத்தீங்களா, நீங்க ஓட்டுப்பேட்டிய எப்படியாவது கொண்டுட்டு காலி பண்றதுக்காக ஆட்கள்லாம் அனுப்புனீங்க. ஆனா கடைசியில என்னாச்சு, அவனையும் பிடிச்சு இழுத்து கொண்டாந்து இங்க வீசிட்டான். பாத்தியா சித்தி? அப்ப அந்த காளியம்மாள் நேரா ஹீரோவை பார்த்து, ஓ நீதானா என்னோட மகனுக்கு பல வகையில தொந்தரவா இருக்கிறது? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நான் தான். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த ஊருக்கு எங்களோட விஷயத்துல நீ தலையிட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, ஒவ்வொரு முறையும் உன் மகன் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தான், ஆனா எல்லாத்துலயும் தோத்துதான் போனான். அதுக்காக இப்ப உங்க உதவியை ஏற்றிருக்கானா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாம உங்க ஊருக்கு போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல, அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த காளியம்மாளை பத்தி உனக்கு யாருன்னு தெரியல. ஒரு சேலஞ்சில் கால் வச்சான்னா அதில் ஜெயிக்காம விட மாட்டான். நீ தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன்னோட அத்தையை காப்பாத்துறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் அத்தைய ஊர் தலைவியா கண்டிப்பா ஆக்க விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. நீ இந்த ஒரு விஷயத்துல என்னைய தோற்கடிச்சிருக்கலாம், ஆனா அடுத்தடுத்து நான் செய்ய போற திட்டத்துல நீ கண்டிப்பா மாட்டதான் போற. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்க உங்க ஊருக்கு போறது ரொம்ப நல்லது. நீங்க தேவையில்லாம இதுல தலையிட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்கும். சொல்றதை கேட்டுட்டு அமைதியா ஊருக்கு போங்க. அப்ப காளியம்மா சொல்றாங்க, டேய், உனக்கு பயந்து நான் ஊருக்கு போகணுமா? உனக்கு பயந்து நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க பாருடா மவனே, என்னை பத்தி அவன்கிட்ட சொல்லு. அப்ப வில்ல நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, என் சித்தியை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாததுனாலதான் இப்படி பேசுற. என் சித்தி அந்த ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? யாருமே என் சித்திக்கு முன்னாடி நின்று தைரியமா பேச மாட்டாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோ, என் சித்தி இந்த களத்துல இறந்துக்கிட்டாங்க. நாங்க நினைச்ச மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரிய ஒரு வழியாக்கி உன்னையே இந்த ஊரை விட்டு துரத்தி துரத்தி அடிப்போம். நீதான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறதையும் நிரூபிப்போம், பார்த்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஆல்ரெடி சவால் விட்ட எல்லாரையும் பார்த்துட்டேன். இப்ப மறுபடியும் நீங்க சவால் விடுறீங்களா? சரி, பார்க்கலாம் யாரு யாரை துரத்த போறது அப்படின்னு. உங்க சித்தியே அப்பாடி இந்த ஊரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடதான் போறாங்க. நீங்க 2 பேரும் பார்க்க தானே போறீங்க. அப்ப அந்த காளியம்மாள் கோவமாகி, டேய், யாருக்கிட்டடா பேசுற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள வந்து நீங்க பெரிய பிரச்சனைய சந்திக்க போறீங்க, பாத்துக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஓட்டுப்பெட்டிய எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எச்சரிக்கை. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, நீ இப்ப வேணும்னா நீ ஓட்டுப்பெட்டிய எடுக்க விடாம ஸ்டாப் பண்ணி இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஊரு தலைவி ஆக போறது அது கண்டிப்பா ஏன் புள்ளதான். அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. அந்த சாமுண்டீஸ்வரி ஊர் தலைவியா ஆகிறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியம்மாள் சவால் விடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப அந்த காளியம்மாள் கேக்குறாங்க, டேய், என்னடா ஆளு பாக்குறதுக்கே ரொம்ப கெத்தா இருக்கான்,
இவன் நம்மளோட திட்டத்தை எல்லாம் செயல்பட விடாம தடுத்துருவானா? அப்ப வில்லன் சொல்றாரு, சித்தி, நாங்க பல வகையில அந்த சாமுண்டீஸ்வரிக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம். ஆனா எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரிய நெருங்க விடாம இவன் தடுத்திருக்கான். அதனால இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம எல்லாரும் உஷாரா இருக்கிறது நல்லது சித்தி. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, டே, என்ன பத்தி அவனுக்கு இன்னும் தெரியல இல்ல, நான் யாரு அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு தெரிய வரும். அப்ப அவன் பயந்து இந்த இடத்த விட்டு ஓடதான் போறான் பாரு. இதை கேட்டதும் சித்தப்பா சொல்றாரு, டேய் மவனே, நீ எதுக்குடா பயப்படுற? அதான் காளியம்மா இருக்கல்ல, அவ பாத்துப்பாடா அப்படின்னு சொல்ல, வில்லனும் சரி, என்னை எப்படியாவது ஊர் தலைவன் மட்டும் ஆக்கிடுங்க, எனக்கு அது போதும். அப்ப காளியம்மா சொல்றாங்க, உன்னை இந்த ஊர் தலைவன் ஆக்கிட்டு தாண்டா இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோ நேரா ஈஸ்வரிய பார்த்து வாங்கத்த அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள, இது மாதிரி இது கோவில்ல எல்லாம் நிறைய பிரச்சனை நடந்துச்சா கேள்விப்பட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, யார்கிட்ட சொன்னது? அப்ப அவங்க சொல்றாங்க, எல்லாமே கேள்விப்பட்ட மாப்பிள. இங்க பாருங்க, என் பொண்ணுங்க அந்த கிழவிக்கு போய் சப்போர்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனா என்ன பண்றது, பாவம் அப்படின்னு தான் விட்டேன். இப்ப இந்த எலெக்ஷன் வேற நடந்து முடிஞ்சிருக்கா. இந்த நேரத்துல என் கோபத்தை காட்டக்கூடாது, இதனால பிரச்சனை தான் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருக்கேன். சரி, என் பொண்ணுங்களுக்கு போன் அடிச்சு கூப்பிடுங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு. ஹீரோவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சரிங்க மாப்பிள்ள, அந்த முத்துவேலோட பொண்டாட்டி காளியம்மாள் ஊருக்கு வந்திருக்கலாம்ல, அவ வந்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையோட தானே வந்திருப்பான். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாட்ட, வந்ததோட அவங்க பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? ஹீரோ சொல்றாரு, அத்தை, ஸ்கூல்ல ஓட்டு பெட்டி இருந்துச்சுல்ல, அதை யாருக்கும் தெரியாம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் சரியான நேரத்துல போயிட்டு தடுத்துட்டேன். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாம அந்த ஓட்டு பெட்டியை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதனால மறுபடியும் வந்துட்டு தேர்தல் வைக்கிற மாதிரி நடந்திருக்கும். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் தான் இந்த காரியத்தை பண்ணுவாங்க. மாப்பிள்ள, யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, அதிகாரிங்க கிட்ட போயிட்டு அவங்க பேரை சொல்லிடலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அதிகாரிங்களோட சப்போர்ட் இல்லாமையா அவங்க உள்ள வந்திருப்பாங்க? அத்தை, அவங்களுக்கு அதிகாரிகளோட சப்போர்ட் கொஞ்சம் இருக்கு, அதனாலதான் அவங்க இவ்வளவு தைரியமா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப நாள் வந்துட்டு இப்படி அவங்களால பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நடக்க போற தேர்தல்ல நீங்க ஜெயிச்சதாதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நீங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் மாப்பிள்ளைய நீ நம்புறது ரொம்ப பெரிய தப்புக்கா. இன்னும் ஒரு வாரத்துல உன் பொண்ணு துர்காவோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் வந்துட்டு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆரம்பிச்சிட்டியா வந்ததோட? மாப்பிள்ளைய பத்தி நீ கொஞ்சம் கூட குறை சொல்லாமே இருக்க மாட்டியல்ல, பொழுதனைக்கு அவரை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இரு. இங்க பாரு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மாப்பிள்ளை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட ஊர் தலைவியா நிக்க வேண்டியது என்னோட ஆசை மட்டும் இல்ல. வேற யாராவது இந்த ஊரு தலைவனா நின்றிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இந்த மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படின்னு பொறுமையா இருந்திருப்பேன். ஆனா அந்த சிவனாண்டி மாதிரி ஒரு ஆளு ஊர் தலைவனா நின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது உனக்கே தெரியும்ல. அவன் கண்டிப்பா இந்த ஊருக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவான். எல்லாத்தையுமே அவனே வந்து எடுத்துப்பான். இதெல்லாம் நல்லதா? அதனாலதான் நான் வந்துட்டு தடுத்தேன். இங்க பாரு, எனக்கு மத்தபடி இந்த பதவி ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன்கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, நான் என்ன சொல்றேன்னா, உன் பொண்ணுங்களுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம சோ இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிட்டியன்னா அப்புறம் அது உன் பொண்ணோட வாழ்க்கையில பாதிக்கும். ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவும் பாதிக்காது, மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரு பாத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த வில்லி அந்த இடத்துல இருந்து போனதோட ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, வரீங்களா? இது கேட்டதும் ஹீரோவும் சரிங்கத்த, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா ஒரு தோப்புக்கு தான் போறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, அத்தை, இது அந்த சிவனாண்டியோட தோப்பாச்சே, இங்க எதுக்குத்த வரோம்? அவங்க சொல்றாங்க, ஒரு முக்கியமான விஷயமா தான் வரோம், வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க வந்துட்டு காளியம்மாள் உட்காந்துருக்காங்க. அங்க போனதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன காளியம்மா, எப்படி இருக்க? காளியம்மாள் நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, எத்தனை வருஷம் ஆகிருச்சு உன்னை பார்த்து? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கும் உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. வந்ததோட உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்ட போல. ஏதோ குறுக்கு வழியில
ஓட்டுப்பெட்டியெல்லாம் திருட நினைச்ச போல. இதை கேட்டதும் காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, என் புள்ள வந்துட்டு ஊர் தலைவன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டான். சோ அவனோட ஆசைய நிறைவேற்றுறது என்னோட கடமை இல்ல. அதனாலதான் நான் இந்த களத்துல இறங்கிட்டேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் புள்ள வந்துட்டு நல்லவனா இந்த ஊரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த போட்டியில இறங்கியிருந்தா நானே கண்டிப்பா அவனுக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நீ நில்லு அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்டையும் ஆதரவு வாங்கி கொடுப்பேன். அவனும் இந்த ஊரை நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா உன் புள்ள என்ன காரியம் பண்றான் தெரியுமா? இந்த ஊருக்கு வர பாதி விஷயத்த அவனே சாப்பிட்டுருவான். எல்லா காசையும் அவனே எடுத்துப்பான். இப்ப ஆரம்பத்துல கூட என்ன தோற்கடிக்கிறதுக்கு அவன் என்ன தெரியுமா ட்ரை பண்ணான்? ராமசாமி அப்படிங்கிற ஒரு தன்னை வச்சு ரொம்ப கேவலமான ஒரு செயலை பண்ணி மக்களுக்கு முன்னாடி எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து எவ்வளவு ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுட்டான் தெரியுமா? என் மாப்பிள்ளை இருந்ததுனாலதான் நான் இப்ப தப்பிச்சிருக்கேன். இல்லைன்னா எல்லாரும் என்ன ரொம்ப மோசமானவன்னு நினைச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? இந்த சிவனாண்டி. இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்னு நம்பி எல்லாரும் ஆதரவு கொடுக்க முடியும்? இங்க பாரு காளியம்மா, இவனுக்கு நீ தேவையில்லாம ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்து நிக்கிற. இவனுக்கு நீ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ உங்க ஊரை பார்க்க போறது ரொம்ப நல்லது. இதை கேட்டதும் காளியம்மாள் சிரிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி கோவப்படுறாங்க. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கா நான் கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வந்தேன்? என் பிள்ளைய எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். நீ என்ன இந்த ஊரை விட்டு போக சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவ? இங்க பாரு, என் புள்ள கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்பான். நடக்க போற இந்த எலெக்ஷன் ரத்தாகும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கூட உன்கிட்ட கொஞ்சமா சாஃப்டா சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் உன்கிட்ட பேசின வந்து. ஆனா நீ பேசுறத பார்த்தா கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. மாப்பிள, இவகிட்ட இதுக்கு மேலேயும் பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியுது மாப்பிள. மாப்பிள, என்னை தோற்கடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதானே இவங்க இறங்கியிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம யாரு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நிரூபிக்கணும். இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அதுக்கு என்னத்த, கூடிய சீக்கிரம் நிரூபிச்சுட்டா போது. இவங்க வந்துட்டு நம்மள சுலபமா வந்து தோற்கடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு. அதே நேரம் காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, உன் பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய உண்மை மறைஞ்சு கிடக்கு. அதுவே என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ வந்துட்டு என்ன எதிர்க்க போறியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீயும் அதே பேச்சுக்கு தான் வரியா? என் மாப்பிள்ள சேதுபதியோட பேரன்லாம் கிடையாது. என் மாப்பிள்ள வந்துட்டு அபிராமியோட பையனும் கிடையாது. இவரு ரொம்ப நல்லவரு. நீ தேவையில்லாம இந்த பிரச்சனையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்கு வேணும்னா இந்த உண்மை மறைஞ்சு கிடக்கலாம். ஒரு நாள் கண்டிப்பா அந்த உண்மை வெளியில வரும். அன்னைக்கு நீ கண்டிப்பா வேதனைப்படுவ. அதுவும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, உன்கிட்ட இதுக்கு மேல பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீ இந்த ஊருக்கு வந்து அவமானப்பட்டுதான் திரும்பி போக போற. அதை நான் பார்க்கதான் போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த ஈஸ்வரி காளியம்மாள் சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, வாங்க மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் இங்க இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, அத்தை, என் மேல அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, எனக்கு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. யாரும் கண்டிப்பா வந்துட்டு உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க வந்துட்டு அந்த சேதுபதியோட பேரை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த சேதுபதியோட பேரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளவு உண்மையா இருக்கீங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு போய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மாப்பிள்ள என்னைக்குமே வந்துட்டு என்கிட்ட எந்த விதத்திலயும் போய் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு டோட்டலா இருக்கு. சோ நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டது ஹீரோவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. சோ குற்ற உணர்ச்சியால் கண்டிப்பா ஹீரோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் அவங்க அத்தை கிட்ட தான் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.